ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பி பாரடைஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம எல்லார் வீட்டுக்குமே பயன்படுற மாதிரி சூப்பரான ஹோம் ஹேக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியாமல் வெளியிலேருந்து சர்வீஸ்க்கு ஆள் கூப்பிடுவோம், இல்லைன்னா அந்த பொருளை தூக்கி போட்டுட்டு புதுசாக வாங்கிடுவோம். ஆனால் இதையெல்லாம் இவ்வளவு ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு சூப்பரான டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்க போகுது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோவுக்கு நிறைய லைக் கிடைச்சா நான் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணுவேன். சில சமயம் நம்ம வீட்டு கேஸ் ஸ்டவ் சரியாக எரியாமல் மக்கார் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பர்னரில் ஏதாவது அடைப்பு இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ளேம் இப்படி விட்டு விட்டு எரியும். சில சமயம் எல்லோ கலர் ஃப்ளேம் வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, அந்த ரிம்மில் இந்த மாதிரி துரு பிடிச்சிருக்கும். இந்த பர்னரை கழட்டிட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்பக்கமும் துரு பிடிச்சிருக்கும், அழுக்கெல்லாம் அடைச்சிட்ருக்கும். அதையெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியாமல் இதை சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போவோம். இனிமேல் நம்ம சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது WD-40 ஸ்ப்ரே. இந்த ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா ஈஸியாக எல்லா ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. நம்ம வீட்டில் சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த ஸ்ப்ரே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியும். எதுக்கெல்லாம் பயன்படுத்தலான்னு ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா 2-வே நாசிலோடு வருது. இந்த இடத்துல ஒரு நாசில் இருக்கும். நம்ம ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இப்படி அகலமாக ஸ்ப்ரே ஆகும். இல்லை ஏதாவது இடுக்குகளில் நேரோவான இடத்துல நம்ம ஸ்ப்ரே பண்ணணுங்கும்போது இந்த ஸ்ட்ரா பைப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பயன்படுத்தி எப்படி ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு துருவெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக நான் இந்த WD-40 உள்ளே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறேன். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரஷ்ஷை வச்சு அந்த துருவெல்லாம் எடுத்து விட்டுறலாம். அதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே ஈஸியாக வெளியில் வந்துடும். இதே போல் அந்த பர்னரில் அந்த ரிம்மில் இருக்கக்கூடிய துரு மேலெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ஏதாவது அடைப்பு இருந்தாலாம் ஈஸியாக வந்துடும். இப்போ திரும்பவும் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக எரியுது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருந்தது. இப்போ நல்லா ஈவனாக எரியுது. எல்லோ ஃப்ளேம் வரவே இல்லை. இப்போ ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்கு நம்ம சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியமே இல்லை, நம்மளே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த WD-40 துரு பிடிச்ச கரையெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஆப்ஷன். இப்போ இந்த பாத்ரூம் ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா தண்ணி பட்டு பட்டு இந்த மாதிரி துரு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அது ஒரு மாதிரி நீட்டாகவே இல்லை. இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த WD-40 தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது ஊறுறதுக்காக மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிட்றேன். கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இது ஊறினதுக்கப்புறமா அந்த டிஷ்யூ பேப்பரை வச்சு நம்ம நீட்டாக தொடச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த துருவெல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துருச்சு. இந்த ஷெல்ஃப் அந்த துருவெல்லாம் இல்லாமல் இப்போ ரொம்ப நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு. நம்ம பாத்ரூமில் இருக்கக்கூடிய பைப் ஃபிட்டிங்லலாம் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக உப்பு கரை படிஞ்சிருக்கும். அதை என்ன தான் நம்ம சோப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணாலும் அது காஞ்சதுக்கப்புறம் பார்த்தா திரும்பவும் அப்படி திட்டு திட்டாக தெரியும். அப்படி தெரியாமல் இந்த பைப்பை ஷைனிங்காக புதுசு மாதிரி மாற்றுறதுக்கும் இந்த ஸ்ப்ரே ரொம்ப யூஸ் ஆகுது. நம்ம அந்த பைப் மேலே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு துணி வச்சு தொடச்சா போதும். புது பைப் மாதிரி பளபளன்னு ஷைனிங்காக ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ட்ரா சிஸ்டம் எல்லாம் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஸ்டக் ஆகிக்கும். நம்ம ஈஸியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண முடியாது. ஏதோ இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டக் ஆகி போன ட்ராவை கூட நம்ம இந்த WD-40 வச்சு ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த பைப்பு வழியாக இந்த சேனலுக்குள்ளே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம். உள்ளே ஏதாவது துரு இருந்தால் கூட அதெல்லாம் கிளியர் ஆயிரும். அந்த பார்ட்ஸ் எல்லாம் நல்லா லூப்ரிகேட் ஆயிரும். அதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே
போல் நம்ம வீட்டு கேட்டில் இருக்கிற தாழ்பாலெல்லாம் வந்து ஸ்டக் ஆகுது, துரு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த ஸ்ப்ரே பயன்படுத்தலாம். இப்போ இங்கே பார்த்தோம்னா ரொம்ப துரு பிடிச்சிருக்கு. இது க்ளோஸ் பண்ணும்போது அப்படியே ஸ்டக் ஆகி உள்ளே போகிற மாதிரி இருக்குது. சவுண்டும் நிறையா வருது. இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் WD-40 வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். ஒரு சின்ன ப்ரஷ்ஷை வச்சு அந்த துருவெல்லாம் வந்து எடுத்து விட்டுறலாம். அதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா ஸ்மூத்தாக ஆப்ரேட் ஆகுது. க்ளோஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் சவுண்டே வரல, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி டேபிள் மேலே செவுத்துலலாம் பென்சில் க்ரையான்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி கிறுக்கி வச்சுருவாங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்ப்ரே நம்ம யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக இந்த WD-40 ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு ட்ரை துணி வச்சு நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அதெல்லாம் ஈஸியாக போயிடும். புது டேபிள் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்ப்ரே வந்து செவுத்தில் இருக்கக்கூடிய க்ரையான்ஸ் மார்க்கையும் ஈஸியாக எடுத்துரும். இந்த ஸ்ப்ரே நம்ம கிட்ட இருந்தால் நம்ம பசங்களுடைய சைக்கிளையெல்லாம் வீட்டிலையே நம்ம சூப்பராக சர்வீஸ் பண்ணிக்கலாம். அந்த சைக்கிள் செயினில் ஏதாவது துரு பிடிச்சிருக்கு, ஸ்டக்காக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்ப்ரே எடுத்து அந்த ஸ்ட்ரா வழியாக நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு நம்ம தொடச்சி எடுத்துடலாம். இந்த துரு கரை எல்லாமே போயிட்டு நல்லா லூப்ரிகேட் ஆயிரும், ஸ்மூத்தாக மூவ் ஆகும். இது வந்து ஃபுல் சைக்கிள் க்ளீன் பண்ணுறதுக்குமே இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். பளபளன்னு புது சைக்கிள் மாதிரி ஆயிரும். இந்த பாட்டில் மேலே இருக்கிற ஸ்டிக்கர்லாம் பிரிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதை நம்ம சிரமப்பட்டு எடுத்தாலுமே கூட அந்த கம்மோட ரெசிடியூ வந்து ஒட்டிகிட்டே இருக்கும். அதை ஈஸியாக போக்குறதுக்கு இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறமா இது இப்படி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடுது. இந்த கம்மெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு வந்துடுது. நம்ம அதுக்கப்புறமா எப்பவும் வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலை பயன்படுத்தலாம். நம்ம பழைய பாத்திரங்களில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை கூட நம்ம ஈஸியாக இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ண கொஞ்சம் கருத்து போயிட்டு ஒரு மாதிரி டல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி பழைய ஜுவல்லரிஸ்க்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைன் கொடுக்கறதுக்கும் இந்த ஸ்ப்ரே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஜுவல்லரி மேலே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுட்டு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி தொடச்சா போதும். பளபளன்னு புது ஜுவல்லரி மாதிரி நல்லா ஷைனிங்காக மாறிடுது. இந்த ஸ்ப்ரே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிராஸ் ஐட்டம், அதாவது பித்தளை பொருளெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக ஷைனிங் ஆக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு துணி வச்சு அழுத்தி தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா புதுசு மாதிரி பளபளன்னு ஆயிடுது. நம்ம தண்ணியெல்லாம் விட்டு கழுவ வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஷைனிங்காக மாற்றிட முடியுது. இந்த WD-40 ஸ்ப்ரே வந்து எல்லா ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும், ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராடக்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.